ஹாய் எவ்ரிஒன், வெல்கம் டு ஆப்ஷன் தமிழ் ட்ரேடர். நம்ம சேனலில் வழங்கக்கூடிய அனைத்து கணக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எஜுகேஷன் பர்பஸ்க்காக மட்டும்தான். சரிங்களா? நம்ம எந்த ஒரு பைசல் ரெக்கமெண்டேஷனும் வழங்குவதில்லை. ஓகே. ஸோ இன்னைக்கு நம்மளுக்கு மார்க்கெட் ஒரு ஃபிளாட் ஓப்பனாக தான் என்ன செஞ்சிருந்தாங்க ஆயிருந்தாங்க. ஸோ நம்மளுக்கு ஃபிளாட் ஓப்பன் ஆனாலுமே மார்க்கெட் அப்படின்றது ஓப்பன் அபோவ் வந்து என்ன செய்யல, அதிகமாக போக முடியல. சரியா? ஓப்பன் பிலோ வந்து உடனே வந்துட்டாங்க. ஓப்பன் அபோவ் வந்து நம்மளுக்கு மார்க்கெட் அப்படின்றது சஸ்டெயின் ஆகலை. ஸோ ஓப்பன் பிலோ வந்தவங்க ஃபுல்லாவே இன்னைக்கு டவுன் ட்ரெண்டா தான் வந்து என்ன செஞ்சிருக்காங்க மார்க்கெட் அப்படின்றது இருந்திருக்காங்க. கிட்டத்தட்ட 450 பாயிண்ட்டுக்கு மேல என்ன செஞ்சிருக்காங்க மார்க்கெட் ஓப்பன்ல இருந்து கீழே விழுந்திருக்காங்க. ஸோ இதுல நம்மளுக்கு பிரீமியத்தை பார்த்தோம் அப்படின்னா, ப்ரீவியஸ் டேல நம்ம என்ன பார்த்தோம், பிரீமியம் வந்து ஹெவியா வந்து என்ன செஞ்சிருந்தாங்க, டிகே அப்படின்றது வந்து ஆயிருந்தாங்க. ஸோ அதே இது இன்னைக்கு நம்மளுக்கு பிரீமியம் வந்து அதே மாதிரி அப்ரிசியேஷன் ஆயிட்டாங்க. சரிங்களா? டிகே ஆகாம மார்க்கெட்ல பிரீமியம் அப்படின்றது என்ன செஞ்சிருக்காங்க, அப்ரிசியேஷன் ஆயிருக்கிறாங்க. ஏடிஎம்மோட பிரீமியம் வேல்யூ பார்த்துருந்தீங்கன்னா தெரியும். ஸோ இதெல்லாம் நம்ம வந்து தெளிவா வந்து கவனிக்கணும். ஏன் அப்படின்னா மார்க்கெட் அப்படின்றது நேத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா கேப் அப்ல ஓப்பன் ஆகி பாசிட்டிவா வந்து க்ளோஸ் ஆயிருந்தாங்க. ஆனா நம்மளுக்கு பிரீமியம் பார்த்தீங்க அப்படின்னா மூவ்மெண்ட்டுமே இல்ல. அதாவது நம்மளுக்கு கால் ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு ப்ரீவியஸ் டேல கிட்டத்தட்ட ஒரு 200 பாயிண்ட்க்கு மேல என்ன செஞ்சிருந்தாங்க, கேப் அப்ல ஓப்பன் ஆயிருந்தாங்க. ஆனா நம்மளுக்கு பிரீமியத்துல பார்த்தீங்கன்னா, ஒரு ப்ரீவியஸ் டேயோட ஹைய கூட என்ன செய்யலங்க, நம்மளோட கால் ஆப்ஷன் அப்படின்றது எதுவுமே வந்து கடக்கல. கால் ஆப்ஷன் அப்படின்றது ஒரு ஹைய கூட என்ன செய்யல, கடக்காம தான் என்ன செஞ்சிருக்கிறாங்க, கேப் அப் மார்க்கெட் அப்படின்ற மாரி குடுத்துருக்காங்க. ஸோ அப்ப நம்ம பிரீமியத்த வந்து என்ன செய்யணுங்க, நல்லா அனலைஸ் பண்ணணும். அத பார்த்தீங்கனாலே போதும், நம்மளுக்கு மார்க்கெட்டோட டைரக்ஷன் எப்படி இருக்க போகுது அப்படின்றத வந்து என்ன செய்யும், ஃபுல்லா வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆயிடும். சரியா? ஓகே. ஸோ இன்னைக்கு நம்ம என்ன லெவல்ஸ் எடுத்திருந்தோம் நேத்து அப்படின்றத நம்ம தெளிவா பார்ப்போம். ஸோ நம்ம நேத்து சிந்தெடிக் ஃபியூச்சர் லெவலா என்ன எடுத்திருந்தோம் அப்படின்னா, 24,334 அப்படின்ற லெவல் எடுத்திருந்தோம். R1 24,608, R2 24,656 அப்படின்ற லெவல் எடுத்திருந்தோம். அதே மாதிரி S1 24,075 அப்படின்ற லெவலும், S2 24,015 அப்படின்ற லெவலும் எடுத்திருந்தோம். ஸோ இதுல எப்பவுமே நம்ம என்ன பார்ப்போம் அப்படின்னா, மார்க்கெட் வந்து சிந்தெடிக் ஃபியூச்சர் மேல இருக்கிறாங்களா, சிந்தெடிக் ஃபியூச்சர் கீழ இருக்கிறாங்களான்னு பார்ப்போம். ஸோ சிந்தெடிக் ஃபியூச்சர் பிலோ இருந்தாங்கன்னா மார்க்கெட் வந்து டவுன் ட்ரெண்டா இருக்கிறதுக்கான வாய்ப்பும், சிந்தெடிக் ஃபியூச்சருக்கு மேல இருந்தாங்கன்னா மார்க்கெட் அப் ட்ரெண்டா இருக்கிறதுக்கான வாய்ப்பும் இருக்கும் அப்படின்ற மாதிரி நம்ம பார்த்திருக்கோம் இல்லையா? ஸோ இதுல மார்க்கெட் வந்து நம்மளுக்கு இன்னைக்கு என்ன செய்றாங்க, ஃபிளாட் ஓப்பனா தான் மார்க்கெட் அப்படின்றது வந்து ஓப்பன் ஆனாங்க. சரியா? ஃபிளாட் ஓப்பனா தான் என்ன செய்றாங்க, மார்க்கெட் அப்படின்றது ஓப்பன் ஆனாங்க. ஃபிளாட் ஓப்பன் ஆயிட்டு நம்மளுக்கு மார்க்கெட் என்ன செய்யலைங்க, ஓப்பன் அபோவ் வந்து மார்க்கெட் நிக்கவே இல்ல. ஓப்பன் பிலோ வந்து என்ன செஞ்சுட்டாங்க, சடன்லி வந்துட்டாங்க. ஸோ ஓப்பன் பிலோ வந்ததுனால நம்மளுக்கு மார்க்கெட் என்ன ஆயிருக்கு, ஃபுல்லா வந்து டவுன் ட்ரெண்ட் ஆகி நம்மளுக்கு S1 வரைக்கும் என்ன செஞ்சிருந்தாங்க, ஃபர்ஸ்ட் அப்படின்றது வந்தாங்க. நம்மளுக்கு இங்க இருந்து ரிவர்சல் குடுக்கறதுக்கு ட்ரை பண்ணியிருக்காங்க. பட் ஆனா முடியல. அகைன் நம்மளுக்கு என்ன செஞ்சிருக்காங்க, அதையும் பிரேக் பண்ணி S2 வந்ததுமே சின்ன ஒரு சைட்வேஸ் மாரி போயிட்டு அங்கேருந்து நம்மளுக்கு என்ன செஞ்சிருக்காங்க, S2க்கு மேலயும் வந்து மார்க்கெட் அப்படின்றது வரல. சரிங்களா? S2க்கு மேலயும் வந்து என்ன செய்யலைங்க, மார்க்கெட் அப்படின்றது வரல. ஸோ அங்கேருந்து நம்மளுக்கு என்ன செஞ்சிருக்காங்க, கீழ தான் வந்து விழுந்திருக்காங்க. செகண்ட் ஹாஃப்லயும் நம்மளுக்கு என்ன செஞ்சிருக்காங்க, S2லேருந்து கீழ தான் வந்து விழுந்திருக்காங்க. ஸோ இத நம்ம வந்து எப்படி கவனிக்கணும் அப்படின்னா, பிரீமியத்த வந்து பார்க்கணும். பிரீமியம் வந்து நம்மளுக்கு யார் வந்து ஸ்ட்ராங்கா இருக்கிறாங்க. சரியா? நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம். மீட்டிங் பாயிண்ட் அப்படின்றதையும் பாருங்க. அப்படின்றதையும் நம்ம என்ன செஞ்சிருக்கோம், இதுல வந்து தெளிவா வந்து சொல்லியிருக்கோம். ஸோ அப்ப அதெல்லாம் நம்ம கவனிச்சோம் அப்படின்னா, நம்மளுக்கு என்ன செய்யுங்க, ஒரு டைரக்ஷன் அப்படின்றது கிளியரா வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். சரியா? சரி. ஸோ இப்ப நம்ம பிரீமியம் வந்து பார்த்துடலாம். ஸோ இன்னைக்கு பிரீமியம் என்ன எடுத்திருந்தோம் அப்படின்னா, 24,300 அப்படின்ற ஸ்டேக் வந்து எடுத்திருந்தோம். ஸோ இதுல நம்மளுக்கு நெட் லெவல்ல என்ன கிடைச்சிருந்தது அப்படின்னா, 266 அப்படின்ற லெவல் வந்து வந்திருந்தது. அதே மாதிரி R1 நம்மளுக்கு 316, R2 396, R3 475 அப்படின்ற லெவல் வந்து வந்திருந்தது. ஸோ அதே மாதிரி S1 220, S2 165, S3 வந்து பார்த்தோம் அப்படின்னா 110 அப்படின்ற லெவல் வந்து கிடைச்சது. சரியா? ஸோ இதுல நம்ம மார்க்கெட் ஓப்பன் ஆனதுக்கு அப்புறமா மார்க் பண்ணி கொடுத்த லெவல் என்ன அப்படின்னா 292, 242 அப்படின்ற 2 லெவல் வந்து என்ன செஞ்சிருந்தோம், நம்ம வந்து எடுத்திருந்தோம். ஸோ எப்பவும் போல நம்மளுக்கு வந்து ஏடிஎம் ஸ்டேக் அப்படின்றது மீட்டிங் நடக்குது. சரிங்களா? ஏடிஎம் ஸ்டேக் அப்படின்றது நம்மளுக்கு மீட்டிங் நடக்குது. ஸோ மீட்டிங் நடந்து நம்மளுக்கு கால் ஆப்ஷன் அப்படின்றவங்க மேலேருந்து கீழயும், புட் ஆப்ஷன் அப்படின்னா கீழேருந்து மேலேயும் போறாங்க. சரிங்களா? அதாவது நம்மளுக்கு டாமினேட் பண்ணி, அதாவது நம்மளுக்கு கால் ஆப்ஷன் வந்து டாமினேட் பண்ணி நம்மளுக்கு என்ன செஞ்சிருக்காங்க, மிட் லெவலுக்கு மேல வந்து என்ன செஞ்சிருக்காங்க, நம்மளுக்கு புட் ஆப்ஷன் அப்படின்றவங்க வந்துட்டாங்க. ஸோ அதே மாதிரி கால் ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு S1 பிலோ வந்துட்டாங்க. சரிங்களா? கால் ஆப்ஷன் அப்படின்றவங்க நம்மளுக்கு S1 பிலோ வந்துட்டாங்க. ஸோ S1 பிலோ வந்தவங்க நம்மளுக்கு என்ன செய்யலைங்க, S1க்கு மேல வரவே இல்ல. சரிங்களா? S1க்கு மேல என்ன செய்யல, வரவே இல்ல. ஸோ அங்க இருந்து நம்மளுக்கு என்ன பண்றாங்க அப்படின்னா, நம்மளுக்கு ஸ்லோவா மார்க்கெட் போயிட்டு எங்க வரைக்கும் போயிருக்காங்க, S2 வரைக்கும் போயிருக்காங்க. S2வையும் பிரேக் பண்ணி நம்மளுக்கு S3 அந்த மாதிரி போகுது.
ஸோ அதே மாதிரி நம்மளுக்கு புட் ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு மிட் லெவல் பிரேக் பண்ணி நம்மளுக்கு எங்க வரைக்கும் போயிருக்காங்க அப்படின்னா 292 அப்படின்ற லெவல் வரைக்கும் போயிருக்காங்க. ஸோ அதுக்கு மேலேயே வந்து என்ன செஞ்சுட்டாங்க மார்க்கெட் அப்படின்றது வந்துட்டாங்க. அதுக்கு மேலேயே வந்து போயிட்டு நம்மளுக்கு எங்க வரைக்கும் போறாங்க அப்படின்னா R1. ஸோ அந்த R1ஐயும் பிரேக் பண்ணி நம்மளுக்கு மார்க்கெட் என்ன செய்றாங்க அதுக்கு மேலே தான் இருக்கிறாங்களே தவிர அதுக்கு கீழே வரல. சரிங்களா? நம்மளுக்கு வந்து R1 நம்மளுக்கு டச் பண்ணி இங்கேருந்து கீழே வந்தா தான் நம்மளுக்கு ரிவர்சல் ஏதாவது கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். பட் ஆனா எனக்கு என்ன செய்யலைங்க நம்மளுக்கு R1க்கு மேலே அப்படின்றது தான் க்ளோசிங் அப்படின்றத வச்சு நம்மளுக்கு R1க்கு மேலே தான் வந்து என்ன செய்றாங்க புட் ஆப்ஷன் அப்படின்றவங்க இருக்கிறாங்க. R1க்கு கீழே இல்ல. சரிங்களா? நம்மளோட இதை வந்து நீங்க ரெகுலரா பார்த்தீங்கன்னா தெரியும். இதுல வந்து நம்மளுக்கு என்ன இருக்கும் அப்படின்னா R1ல டச் பண்ணிட்டு நம்மளுக்கு கீழே வருவாங்க. நம்மளுக்கு அங்க இருந்து ரிவர்சல் அப்படின்றது வந்து கிடக்கும். அப்படி இல்ல அப்படின்னா நம்மளுக்கு R1க்கு மேலே இருந்தாலுமே நம்மளுக்கு ஆப்போனன்ட்ல உள்ளவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா S1ல நின்னுட்டு S1ல இருந்து நம்மளுக்கு சப்போர்ட் எடுத்து ரிவர்சல் ஆவாங்க. ஸோ அந்த மாதிரி கிடைக்கிறதுக்கான வாய்ப்பும் இருக்கும். பட் ஆனா இங்க வந்து என்ன செய்யல அது நடக்கவே இல்ல. நம்மளுக்கு R1க்கு மேலே வந்து என்ன செஞ்சுட்டாங்க புட் ஆப்ஷன் அப்படின்றவங்க போயிட்டாங்க. போயிட்டு நம்மளுக்கு அங்கேருந்து என்ன பண்றாங்க மார்க்கெட் போய் எங்க வரைக்கும் போகுது அப்படின்னா கரெக்டா R2. ஸோ R2வையும் பிரேக் பண்ணி நம்மளுக்கு எங்க போயிருக்காங்க R3. ஸோ R3 போய் ரீச் ஆகணும்னா நம்மளுக்கு ஒரு சின்ன சைட்வேஸ் மாதிரி கொடுத்து ஸோ நம்மளுக்கு R3க்கு மேலேயும் தான் வந்து என்ன செஞ்சிருக்கு மார்க்கெட் அப்படின்றது போயிருக்கு. சரியா? ஸோ நம்ம இதுக்கு மேலலாம் போயிடுச்சு அப்படின்னா நம்ம வந்து என்ன செய்வோம் ஸ்ட்ரைக் பிரைஸ் அப்படின்றத சேஞ்ச் பண்ணுவோம் இல்லையா? நம்ம வந்து என்ன செய்யணும் ஸ்ட்ரைக் பிரைஸ் வந்து சேஞ்ச் பண்ணணும். இதுக்கு மேலே நம்மளுக்கு லெவல்ஸ் இல்லை அப்படின்னா நீங்க என்ன செய்யணும் ஸ்ட்ரைக் பிரைஸ் வந்து சேஞ்ச் பண்ணிக்கணும் அப்படின்றத சொல்லியிருக்கு. ஸோ நான் அதையே இப்போ காட்டுறேன். நம்ம அதுக்கு அடுத்து என்ன ஸ்ட்ரைக் எடுத்திருந்தோம் அப்படின்றதையும் நான் காட்டுறேன். நீங்க ஒன்ஸ் நம்மளுக்கு R2க்கு மேலே போனாலே நீங்க என்ன செஞ்சுக்கலாம் ஸ்ட்ரைக் பிரைஸ் சேஞ்ச் பண்ணி நீங்க இந்த லெவலுக்குள்ள வந்து என்ன செஞ்சுக்கலாம் கொண்டு வந்துக்கலாம். அதாவது நம்மளுக்கு இந்த லெவலுக்குள்ள இருக்கிற ஏடிஎம் ஸ்ட்ரைக் கரண்ட் ஏடிஎம் ஸ்ட்ரைக் என்ன இருக்கோ ஸோ அந்த ஸ்ட்ரைக்கை வந்து எடுத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு இந்த லெவல்ஸ்குள்ள வந்து என்ன செஞ்சிடும் வந்துடும். சரியா? ஸோ அதையும் நம்ம இப்போ பார்ப்போம். நம்ம என்ன ஸ்ட்ரைக் எடுத்தோம் அப்படின்றதையும் பார்ப்போம். ஸோ இது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 24,100 அப்படின்ற ஸ்ட்ரைக் வந்து எடுத்திருக்கோம். ஸோ 24,100 வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த லெவலுக்கு மேலே. ஸோ நம்மளுக்கு வந்து இந்த லெவலில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு R2 போய் ரீச் ஆயிட்டாங்க. ஸோ இந்த லெவலுக்கு மேலே பார்த்தோம் அப்படின்னா கரெக்டாக நம்மளுக்கு என்ன பண்ணுறாங்க R2 நம்மளுக்கு இந்த இடத்துல ரீச் ஆயிருந்தாங்க இல்லையா? நம்மளுக்கு 24,300 அப்படின்றது இந்த லெவலில் வந்து R2 வந்து ரீச் ஆயிருந்தது. சரியா? சாரி R2 வந்து ரீச் ஆயிருந்தது. ஸோ அதுக்கப்புறமா தான் நம்மளுக்கு என்ன பண்ணாங்க அங்கே வந்து நம்மளுக்கு R3 போனாங்க. R3க்கு மேலேயும் வந்து இருந்தது. ஸோ இதில் வந்து நம்மளுக்கு R2 ரீச் ஆயிருக்கும் பார்ப்போம். ரீச் ஆயிட்டு நம்மளுக்கு என்ன பண்றாங்க இவங்க கரெக்டாக நம்மளுக்கு எந்த லெவல் ரீச் ஆயிருக்காங்க அப்படின்னா 24,100 அப்படின்ற ஸ்ட்ரைக் வந்து இந்த 292 அப்படின்ற லெவலில் வந்து ரீச் பண்ணியிருக்காங்க. 292 அப்படின்ற லெவலில் ரீச் பண்ணிட்டு நம்மளுக்கு கீழே வந்துட்டு கரெக்டாக நம்மளுக்கு எதில் சப்போர்ட் எடுக்கிறாங்கன்னா மிட் லெவலில் சப்போர்ட் எடுத்து அங்கேருந்து நம்மளுக்கு அகைன் போகிறாங்க. எங்கே அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக இந்த 292 அப்படின்ற லெவலையும் பிரேக் பண்ணி மேலே வந்துட்டாங்க. சரி இந்த 292 அப்படின்ற லெவலையும் நம்மளுக்கு பிரேக் பண்ணி மேலே வந்தவங்க தான் கரெக்டாக R1ஐயும் பிரேக் பண்ணி மேலே வந்துட்டு R1ல சப்போர்ட் எடுத்து டேரெக்டாக எங்கே வரைக்கும் போயிருக்கிறாங்க R2 வரைக்கும் இவங்க போயிருக்கிறாங்க. என்ன ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா 24,100. நம்மளுக்கு எல்லா ஸ்ட்ரைக்லையுமே என்ன செய்யும் இந்த லெவல்ஸ் வந்து ஒர்க் ஆகும். சரியா? ஓகே. ஸோ இதை வந்து நம்ம என்ன செய்யணுங்க தெளிவாக வந்து பார்க்கணும். ஸோ அதே மாதிரி தான் கால் ஆப்ஷனும் நீங்கள் வந்து என்ன செய்யலாம் சேஞ்ச் பண்ணிக்கலாம். கால் ஆப்ஷனும் நம்ம வந்து என்ன செய்ய முடியுங்க சேஞ்ச் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து இந்த ஓடிஎம்க்கு கீழே அதாவது நம்மளுக்கு இந்த 165 அப்படின்ற லெவல் S2க்கு கீழே வந்து போயிடுச்சு அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு என்ன செய்யலாங்க இன்னொரு ஐடிஎம் ஸ்ட்ரைக்கையும் எடுத்து நம்ம வந்து இந்த லெவல்ஸ்குள்ள இருக்கிற மாதிரி நம்மளுக்கு இங்கேருந்து ரிவர்சல் ஆகுதா இல்லையா அப்படின்றத நீங்கள் வந்து என்ன செய்ய முடியும் பார்க்க முடியும். ஓகே ஓகே. ஸோ இப்போ நம்ம இதில் பார்ப்போம். இதில் வந்து ப்ரீமியம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும் ஏடிஎம் ப்ரீமியம் ஆல்ரெடி நம்ம சொல்லியிருந்தோம் இல்லையா? ஸோ இதில் பாருங்க நம்மளுக்கு எவ்வளோ வந்து இருந்திருக்கிறாங்க காலையில் வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு 250 244 அந்த ரேஞ்செலாம் வந்து என்ன செஞ்சிருக்கு ஏடிஎம் ஸ்ட்ரைக்கோட ப்ரீமியம் அப்படின்றது வந்து இருந்திருக்கு. ஸோ இதில் நம்மளுக்கு ஒரு 1:30 மணிக்கெலாம் பார்த்தீங்கன்னா 300 பக்கத்தில் வந்து என்ன செஞ்சிருச்சு போயிடுச்சு. 300 பக்கத்தில் வந்து என்ன செஞ்சிருக்காங்க ப்ரீமியம் அப்படின்றது ஏறி இருக்கிறாங்க. மார்க்கெட் அப்படின்றது கொஞ்சம் ஸ்லோவாக தான் என்ன செஞ்சிருக்காங்க கீழே அதான் நம்மளுக்கு ஃபர்தராக கீழே விழுந்துகிட்டே இருக்கிறாங்க மார்க்கெட்டு. நம்மளுக்கு இங்கேருந்து ரிவர்சல் அப்படின்றதுலேயே ஆகல நம்மளுக்கு ஒரு சைட்வேஸ் மூமெண்ட்டும் என்ன செய்யலை நம்மளுக்கு வந்து போகவே இல்லை அதிகமாக. ஸோ நம்மளுக்கு மார்க்கெட் என்ன செய்யுது கீழே விழுந்துகிட்டே இருக்கு. நம்மளுக்கு அதிகமான அதாவது நம்மளுக்கு ஒரு ஃபாஸ்ட் மூமெண்டம் அப்படின்னு சொல்ற மாதிரி என்ன செய்யல இன்னைக்கு வந்து ஆகலை. அதாவது நம்மளுக்கு ஃபாஸ்ட்டாக வந்து ஒரு மணி நேரத்துலேயே வந்து ஒரு 100 பாயிண்ட் 200 பாயிண்ட் டக்கு டக்குன்னு கீழே விழுந்துட்டாங்க அப்படின்ற மாதிரி இல்லை. நம்மளுக்கு என்ன செஞ்சாங்க ஸ்லோவாக வந்து ஃபுல்லாக நம்மளுக்கு காலையில இருந்து ஈவினிங் வரைக்கும் அதாவது நம்மளுக்கு ஒரு 3:30 வரைக்கும் என்ன செஞ்சாங்க மார்க்கெட் அப்படின்றது வந்து கீழே விழுந்திருக்கிறாங்க. சரியா? நம்மளுக்கு மார்க்கெட் அப்படின்றது கீழே விழுந்திருக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி இருந்தாலுமே நம்மளுக்கு என்ன செஞ்சிருக்கிறாங்க அப்படின்னா ப்ரீமியம் அப்படின்றது அதிகமாயிருக்கிறாங்க. சரியா? ப்ரீமியம் அப்படின்றது நேத்துல இருந்து இன்னைக்கு வந்து என்ன செஞ்சிருக்கிறாங்க அதிகமாயிருக்கிறாங்க. நம்மளுக்கு காலையில மார்க்கெட் வந்து 244 அந்த மாதிரி தான் நம்மளுக்கு என்ன செஞ்சிருக்கு ஏடிஎம்மோட ப்ரீமியம் வந்து இருந்திருக்கு. நம்மளுக்கு ப்ரீவியஸ் டே க்ளோசிங்லேயும் வந்து பார்த்தோம் அப்படின்னா 261 அப்படின்ற மாதிரி இருந்தது. 260 261 அந்த ரேஞ்சில் வந்து இருந்தது. 264 அந்த மாதிரி ரேஞ்சில் வந்து என்ன செஞ்சிருந்தாங்க ப்ரீவியஸ் டே க்ளோசிங்லேயும் வந்து ரேஞ்ச் வந்து இருந்தது. அதாவது நம்மளுக்கு அதோட வேல்யூ. சரியா? ஸோ அதே இது நம்மளுக்கு மார்க்கெட் முடியிற கட்டத்தில் பார்த்தீங்கன்னா 300 பக்கத்தில் வந்துட்டாங்க.
நம்மளுக்கு என்ன செஞ்சிருக்காங்க, பிரீமியம் அப்படின்றது அப்ரிசியேஷன்ல வந்து போயிருக்கு அப்படின்றது நீங்க இதுல இருந்து தெளிவா புரிஞ்சுக்கணும். ஓகேவா? நம்மளுக்கு நேத்து வந்து என்ன நடந்தது அப்படின்னா, பிரீமியம் வந்து ஹெவியா வந்து டிகே அப்படின்றது வந்து ஆனது. சரிங்களா? அதாவது நம்மளுக்கு ப்ரீவியஸ் டேயோடது வந்து பார்த்தீங்கன்னா 430, 431 அப்படின்ற மாரி இருந்தது. ஸோ அடுத்த நாள் நம்மளுக்கு நேத்து வந்து ஓப்பன் ஆனது வந்து பார்த்தீங்கன்னா, அப்படியே வந்து 100 பாயிண்ட் கீழ வந்து ஓப்பன் ஆனாங்க. நம்மளுக்கு ஒரு கேப் அப் ஓப்பன் தான் ஆயிருக்கு இருந்தாலும். கேப் அப் ஓப்பன்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, பிரீமியம் வந்து என்ன செய்யும்? அப்ரிசியேஷன் ஆகும். பட் ஆனா இங்க என்ன ஆயிருக்கு? நம்மளுக்கு அப்படியே டிகே பண்ணிட்டு கிட்டத்தட்ட 100 பாயிண்ட் பிரீமியம் வேல்யூ வந்து கம்மியா தான் வந்து என்ன செஞ்சாங்க? ஓப்பன் அப்படின்ட்டு தான் ஆனாங்க. அதான் நீங்க ப்ரீவியஸ் டேல பார்க்கும்போது தெரியும். திங்கட்கிழமை வந்து நமக்கு 430 அப்படின்ற மாதிரி வேல்யூ வந்து இருந்திருக்கு. ஸோ அடுத்த நாள் வந்து பார்த்தீங்கன்னா, 321 ஆயிட்டு. கிட்டத்தட்ட ஒரு 100 பாயிண்ட்க்கு மேல என்ன செஞ்சுச்சு? காணாம போயிருச்சு. சரிங்களா? ஸோ அந்த 300 அப்படின்ற ரேஞ்ச்ல வந்து இருந்தது. நம்மளுக்கு அந்த நாள்ல வந்து ஃபுல்லா டீகே பண்ணிட்டு 260 அந்த ரேஞ்சுக்கு வந்து என்ன செஞ்சாங்க? பிரீமியத்த வந்து கொண்டு வந்தாங்க. ஸோ அடுத்த நாள் நம்மளுக்கு இன்னைக்கு பார்த்தோம் அப்படின்னா, அப்படியே வந்து ஆப்போசிட்ல போயிட்டு என்ன செஞ்சிருக்கு? பிரீமியம் அப்படின்றது இன்னைக்கும் வந்து இன்கிரீஸ் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? இன்னைக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா 300 ரேஞ்சுக்கு வந்து வந்துருச்சு. சரியா? ஸோ இது வந்து நம்மளுக்கு மார்க்கெட் வந்து ஃபியர்ல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நல்லாவே தெளிவா தெரியுது. ஸோ அதனால என்ன செய்யுங்க? கொஞ்சம் கேர்ஃபுல்லா வந்து பாருங்க. ஹோல்டிங்லாம் எடுக்கிற மாரி இருந்தா கொஞ்சம் கேர்ஃபுல்லா வந்து பண்ணிக்கோங்க. சரி. ஸோ நம்ம நாளைக்கு உண்டான மார்க்கெட்டுக்கு வந்து என்ன லெவல்ஸ் இருக்கு அப்படின்றத வந்து பார்த்துடலாம். ஸோ இதுல ஏடிஎம் ஸ்ட்ரைக் பார்ப்போம். க்ளோசிங் ஏடிஎம் ஸ்ட்ரைக் நம்மளுக்கு 23,900 அப்படின்றது வந்து இருக்கு. சரிங்களா? 23,900 அப்படின்றது வந்து க்ளோசிங் ஏடிஎம் ஸ்ட்ரைக்கா வந்து இருக்குது. கால் ஆப்ஷனோடது 292, புட் ஆப்ஷனோடது 297 அப்படின்றது வந்து இருக்கு. ஸோ அப்ப இத பேஸ் பண்ணி நம்ம லெவல்ஸ் வந்து எடுத்துக்கலாம். ஸோ இதுல நம்மளுக்கு சிந்தெடிக் ஃபியூச்சர் வேல்யூவா நம்மளுக்கு என்ன கிடைச்சிருக்கு அப்படின்னா 23,895 அப்படின்ற வேல்யூ வந்து கிடைச்சிருக்கு. சரிங்களா? இது சிந்தெடிக் ஃபியூச்சர் வேல்யூ. இதுக்கு மேல நாளைக்கு மார்க்கெட் இருக்க போறாங்களா? இதுக்கு கீழ இருக்கிறாங்களா? அப்படின்றத நம்ம தெளிவா வந்து பார்க்கணும். சரியா? R1 24,192 அப்படின்ற லெவலும், R2 24,240 அப்படின்ற லெவலும் கிடைச்சிருக்கு. S1 23,603 அப்படின்ற லெவலும், S2 23,545 அப்படின்ற லெவலும் வந்து கிடைச்சிருக்கு. சரியா? ஸோ இதுல நம்மளுக்கு மார்க்கெட் நாளைக்கு R1க்கு மேலேயோ இல்லைன்னா S1க்கு கீழேயோ ஓப்பன் ஆனாங்க அப்படின்னா நம்மளுக்கு லெவல்ஸ் வந்து மாறும். ஓகே. நம்மளுக்கு மார்க்கெட் வந்து R1க்கு மேலேயோ இல்லைன்னா S1க்கு கீழேயோ இருந்தா லெவல்ஸ் வந்து என்ன செய்யுங்க மாறும். நம்மளுக்கு பிரீமியம் அதிகமா இருக்கிறதுனால ரேஞ்ச் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப அதிகமா இருக்கு. பிரீமியம் அதிகமா இருக்கிறதுனால ரேஞ்ச் வந்து பாத்தீங்கன்னா, அதாவது நம்மளுக்கு S1க்கும் R1க்கும் ரேஞ்ச் வந்து பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 800 பாயிண்ட் கிட்ட என்ன செய்யுது இருக்குது. சாரி 800 பாயிண்ட் இல்ல. 600 பாயிண்ட் கிட்ட வந்து என்ன செய்யுதுங்க இருக்குது. சரிங்களா? கிட்டத்தட்ட நம்மளுக்கு என்ன செய்யுது 600 பாயிண்ட் கிட்ட நம்மளுக்கு ரேஞ்ச் அப்படின்றது வந்து குடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ இதுதான் வந்து நம்மளுக்கு மார்க்கெட்டோட ரேஞ்ச். இப்படிதான் நம்ம இந்த R1 டூ S1 இந்த 2க்குள்ள வித்தியாசம் தான் நம்மளுக்கு மார்க்கெட்டோட ரேஞ்சா வந்து இருக்கும். ஓகே. ஸோ பிரீமியத்துல பார்த்தோம் அப்படின்னா, மிட் லெவலா வந்து 294 அப்படின்ற லெவல் வந்து இருக்கு. R1 346, R2 432, R3 519 அப்படின்ற லெவல் வந்து இருக்கு. சரியா? ஸோ அதே மாதிரி S1 வந்து பார்த்தோம் அப்படின்னா 247, S2 185, S3 123 அப்படின்ற லெவல் வந்து இருக்கு. ஸோ இந்த லெவல்ஸ் வந்து நம்மளுக்கு மாறப்போறது கிடையாது. இதே லெவல்ஸ் தான் வந்து மார்க்கெட் எங்க ஓப்பன் ஆனாலும் சரி, அதாவது கேப் அப்போ இல்ல ஒரு கேப் டவுன் ஆனாலும் சரி, நம்மளுக்கு இதே லெவல்ஸ் தான் இருக்கும். நம்ம எப்பவும் எடுக்கிற மாதிரி தான் நியர்பை ஏடிஎம் ஸ்ட்ரைக்ல வந்து என்ன செய்யலாம்? அந்த லெவல்ஸ் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ நம்ம வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. சரியா? நம்ம அடுத்த வீடியோல சந்திக்கலாம். பாய்.